சமுதாயத்தை உயர்த்துவதற்காக ஒரு சிந்தனை அடைந்து இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. எந்த கட்சியிலையாவது பெண்களுக்கு முதல் இடம் கொடுத்திருக்காங்களா? சம உரிமைகள் பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்களா? கிடையாது. ஆனா ஒரு முற்போக்கு சிந்தனையில எங்க அண்ணன் ஒரு திருநங்கை சமூகத்துல இருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட தேர்வு? ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில கொடுத்திருக்கிறாரு. நாங்க வந்தா மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த நேரத்துல கூட என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல கேட்டாங்க, இந்த சத்யாநகர் இடத்துல வீடுகள் எல்லாம் அகற்றப்பட்ட பொழுது காவலாளர்கள் எங்களை அந்த உள்ள உடல. அந்த மக்கள் எங்கள் இடத்துல கேட்டது என்னன்னா, வீடை இடிச்சுக்கிறாங்க, ஓகே, நாங்க அதுல இருக்க பொருள்களையாவது பாதுகாத்து எடுத்துக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்க காவலர்கள் இடத்துல போய் அதை கேட்கிறோம். அந்த காவலர்கள் அதுக்கு அனுமதிக்கல. அப்போ ஒரு சின்ன போராட்டம் நடத்தணும். அப்ப என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் போய் இவ்வளோ மக்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு இருக்க? உன்னை நிக்க வச்சிருக்காங்க, ஏதோ நீ நின்றுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு மக்களுக்காக இவ்வளவு சேவை செய்யணும், நீ ஏன் அலைகிற, உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போகுது, நீ ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிள்ளை பெரு இல்லாத திருநங்கை ஆகிய நான் இந்த மேடையில எதற்காக கத்திக்கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இந்த இடத்துல கத்திக்கொண்டு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உலகம் ஒரு சைக்கிள்ல தான் இயங்குது. ஒரு தேனீக்கள் இல்லை என்றால் அடுத்த 4 வருஷத்துல இந்த மனித குலமே அழிந்து போயிடும் சொல்றாங்க. அப்போ ஒரு மலர்கள் வேண்டும், ஒரு மரங்கள் வேண்டும், ஒரு தண்ணீர் வேண்டும். இது படி அடிப்படையான வசதிகளை கொண்டுதான் இந்த நம்மளுடைய மனித இனம் இருக்குது. அப்படிப்பட்ட மனித இனத்திற்காகவும் உயிரினங்களுக்காகவும் நடத்துகிற அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வில்லிவாக்கத்துல நான் நிறைய அண்ணா பேசணும், நிறைய பேர் இருக்காங்க. இந்த வில்லிவாக்கத்துல என்னுடைய ஆட்சிகள் வந்தா என்ன மாதிரியான உங்களுக்கான விஷயங்களை செய்து கொடுப்போம் என்பதை நாங்கள் ஒரு காணொலியாக எடிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். எல்லா அரசியல்களும் எவ்வளவு காசை ஆட்டை போடலாம், எந்த திட்டத்தை கொண்டு அதுல எவ்வளவு காசை மக்களுக்கு இப்படி தூக்கி காக்காக்கு எச்ச ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சுருட்டி நம்ம பதுக்கலாம் என்றுதான் இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திரள்நிதி என்ற பெயரில் மக்களிடத்தில் இருந்து பணங்களை பெற்று மக்களுக்கே அதை செலவிட முன் வருகிறார்கள். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். திரள் நிதினா என்ன? உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கே காசு இல்லை, திரள் நிதி வாங்கி நடத்துறீங்க, நீங்க ஏன் கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தியக்காரங்களே, ஃபர்ஸ்ட் திரள் நிதினா என்னன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கார்ப்பரேட் கைகூலிகளிடம் கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி கொண்டு உங்களுடைய இரத்தத்தை உரியவதற்காகவும் உங்களுடைய வாழ்வா முறையை ஒடுக்குவதற்காகவும் சில கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் இந்த அரசு கையெழுத்து இட்டு விட்டு அவர்கள் கொடுக்கிற பணத்தை உங்களுக்கு 1000, 500, 2500 என்று தூக்கி போடுகிறது. ஆனால் திரள் நிதி என்றால் மக்களிடத்திலிருந்து வாங்கி அதை மக்களுக்காக நாங்கள் செலவிடுகிறோம் அல்லவா? அந்த திரள் நிதி ஊழலற்ற ஆட்சிக்கான முதல் படிக்கட்டு. கார்ப்பரேட் இடத்துல நாங்க பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில எங்களால ஆட்சி செய்ய முடியாது. நாங்க மக்களுக்கான ஆட்சிகளை செயல்படுத்தாமல் சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சிகளை தான் செயல்படுத்த முடியும். எனவே எங்களுடைய கட்சி 3வது கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எத்தனை கோடிகளை கொடுத்து எங்கள் அண்ணன் சீமானை கூப்பிட்டு கொண்டு இருக்காங்க என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை கோடிகளை கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படி அத்தனை கோடிகளை வாங்கி கொண்டால் நாங்கள் திரள் நிதி கேட்பதற்கான அவசியம் இல்லை. நாங்களும் மற்ற கட்சிகளை போல பணங்களை கூட்டத்திற்கு 1000, 2000